Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. திண்டுக்கல்லிலிருந்து நிலக்கோட்டை பகுதிக்கு இயக்கப்பட்ட அரசு பேருந்துகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்முத்து வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திற்கு திண்டுக்கல்லில் இருந்து நிலக்கோட்டை வரக்கூடிய சில பேருந்துகள் வரவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த பேருந்துகள் வராததால் மக்கள் அடையும் இன்னல்கள் என்ன, பேருந்து வராததற்கு காரணம் என்ன என்பதை குறித்து பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய நிலக்கோட்டை வாசி திரு சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். எத்தனை பேருந்துகள் வர்றதில்லை, இந்த பேருந்துகள் வராதனால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான இன்னல்கள் என்ன? அதாவது திண்டுக்கலுக்கும் நிலக்கோட்டைக்கும் ஒரு வர்த்தக தொடர்பும் இருக்கு. சிறு வியாபாரிகள் அல்லது இந்த பகுதியில் விளையக்கூடிய பூக்களை கொண்டு போய் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, இந்த மக்கள் எல்லாம் நிலக்கோட்டைக்கு வரக்கூடிய இந்த அரசாங்கம் வந்து விடியல் பேருந்து தான் பயன்படுத்துறாங்க, இலவச பயணம் பெண்களுக்கு. இப்ப சமீப காலமாக இந்த தேர்தலுக்கு பின்னால் பாத்தீங்கன்னு சொன்னா நிலக்கோட்டையிலிருந்து திண்டுக்கல் நிலக்கோட்டை போகக்கூடிய அரசு பேருந்துகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேருந்துகள் வந்து நின்று போயிருக்கிறதாக சொல்றாங்க. அவங்க தரப்புலயே சொல்றாங்க, டிரான்ஸ்போர்ட் தரப்புலயே சொல்றாங்க 3 நின்று போயிடுச்சு. என்ன காரணம்னு கேட்கும்போது ஊழியர் பற்றாக்குறை இருந்தாங்க. ஓட்டுநர்கள் இல்லை, நடத்துனர்கள் இல்லை. பூ விற்க போறவங்க, காய்களை விற்க போறவங்க, ஏதாவது சித்தாள் வேலைக்கு போறவங்க, கூலி வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் இந்த விடியல் பயணம் என்பது பிரயோஜனமாக இருந்துச்சு. இப்போ தனியார் பேருந்துனா காசு கட்டி தான் போகணும். இன்னொரு சிரமம் என்ன, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நிலக்கோட்டையிலேருந்து செம்பட்டிக்கு அரசாங்க பஸ்னா 12 ரூபாய், ஆனால் அதுவே தனியார் பஸ்னா 15 ரூபாய். கட்டணமும் கூடுதலாக இருக்கு, கூடுதலாக காசு கொடுத்து போக வேண்டியிருக்குது. ஆனால் இவர் வந்தாரு, எல்லா பஸ்லையுமே பெண்களுக்கு இலவசம்ன்ற மாதிரிலாம் புதிய அரசாங்கம் சொன்னாரு. முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் சொன்னாரு. ஆனா இருந்த அந்த விடியல் பயணத்தையும் இந்த மாதிரியான சிரமத்திற்கு உள்ளாக்கக்கூடிய நிலைமை என்பதற்கு மக்கள்கிட்ட முகசுளிப்பை உருவாக்குது, மக்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்குது. அதனால உடனடியாக அரசு தலையிட்டு நின்று போன பஸ்களை உடனே போதிய ஊழியர்களை அந்த போக்குவரத்து கழகத்திற்கு எடுக்கணுங்கிறது மக்களுடைய கோரிக்கை. இப்ப இந்த பகுதியில சாதாரணமாக எத்தனை பேருந்துகள் நாளொன்றுக்கு வந்து போகும், என்னென்ன வழித்தடத்துல இந்த பேருந்துகள்லாம் இப்ப நிலக்கோட்டையிலிருந்து செம்பட்டி வக்கம்பட்டி வழியாக போறதுக்கான ஒரு வழி இருக்கு. இன்னொன்று நிலக்கோட்டையிலிருந்து செம்பட்டி போய் ஆதிலட்சுமிபுரம், அம்பாத்துறை, சின்னாலப்பட்டி வழியாக திண்டுக்கல் போகும். அதே மாதிரி சங்கால்பட்டி, அழகம்பட்டி, காமலாபுரம் வழியாக போகக்கூடிய வழித்தடங்கள் இருக்குது. இந்த 2 தடங்கள்லையுமே வந்து மாற்றி மாற்றி பஸ்கள் நிறுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 ட்ரிப்பு வந்துட்டு போக வேண்டிய பஸ் எல்லாம் வரல, ஒரு 3 ட்ரிப் கட் ஆகுது. அது வந்து ஒரு இயற்கையாகவே சிரமத்தை உருவாக்கு. நீங்கள் கூட இப்போ பார்த்தீங்க, ஒரு பஸ் வரமே எத்தனை பேர் கூட்டமாக போய் ஏறினாங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரமாக நின்றுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், பஸ் இல்லாமல் நிற்கிறாங்கன்னு அர்த்தம். அதுவே மக்களுக்கான சிரமம் வந்து இந்த இதனால வந்து பெரிய சிரமத்திற்கு ஆளாகிறாங்க. இந்த சிரமத்தை தவிர்ப்பதற்கு புதிய அரசாங்கம் ஒரே வழிதான், ஊழியர்களை கூடுதலாக எடுக்கணும். ஆட்கள் பற்றாக்குறை, ஏன்னா நிறைய பேர் இந்த மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000த்துக்கு மேற்பட்ட நடத்துனர், ஓட்டுநர்கள் லைசன்ஸ் வாங்கி பதிஞ்சு வச்சுட்டு வேலைக்கு காத்துருக்காங்க, ஏதாவது கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பை கொடுக்கணும், போதிய அளவிற்கு ஓட்டுநரும் நடத்துனரும் எடுக்கணும். அதுதான் இந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்கு உதவி செய்யும். இன்னொன்று, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முறையாக வர வேண்டிய பஸ்ஸே இல்லை. கரூருக்கு போகக்கூடிய பஸ்ஸு அது சும்மா செட்டில் நிற்கிற, அதை அவசரத்துக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. இது முறையில்லை. இங்கு வர வேண்டிய பேருந்துகளை தான் இயக்கணும். அதுதான் மக்களுடைய சிரமத்தை குறைக்கும் அப்படிங்கிறதான் எங்களுடைய கருத்து. நிலக்கோட்டை பகுதிக்கு ஏற்கனவே வந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய பேருந்துகளை இடைநிற்றல் செய்யாமல் தொடர்ந்து அந்த பேருந்துகளை இயக்க வேண்டும். பேருந்துகள் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்றால் ஊழியர் பற்றாக்குறையை குறைக்க வேண்டும். இலவச பேருந்துகளை தடையின்றி இயக்க வேண்டும் என்று இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. மாவட்ட நிர்வாகமும் போக்குவரத்துறை அதிகாரிகளும் இதில் ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. திண்டுக்கல்லில் இருந்து நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செந்தில்முத்து.